வல்லுனர் பிரையான் டைஸ் அப்படிங்கிறவர் அழகா சொல்லியிருக்காரு. 2 பந்துகளை பத்தி பேசுறாரு. ஒரு பந்து வந்து ரப்பர் பால், இன்னொன்று வந்து கிளாஸ் பால். ரப்பர் பால் அப்படிங்கறத எதுக்கு ஒப்பிடுகிறாருன்னா, நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகளை எவ்விதம் நம்ம வந்து சேர்த்துக் கொள்வது. என்னுடைய குடும்பம், என்னை சார்ந்த குடும்பம், என் கணவரை சார்ந்த குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள், என்னை சுற்றி அண்டை வீட்டுக்காரர்கள், இவங்களோட ஒரு நல்ல உறவுகளை நம்ம கட்டி எழுப்பும் பொழுது ரப்பர் பால்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அந்த ரப்பர் பால்ஸ் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, நீங்க கஷ்டப்படும் பொழுது இவங்க உதவி செய்தவங்க எல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய வந்துருவாங்க. நீங்க வந்து ரொம்ப சேஃபா இருப்பீங்க. ஆனா ஒரு சில வீடுகள்ல என்ன நடக்குது, எல்லாரோடையும் சண்டை, யாரையும் ஏத்துக்கிறது இல்ல, யாரையும் வீட்டுக்குள்ள விடுறது இல்ல, வீடு தன்னை சுத்தி தனக்கே ஒரு வட்டத்தை போட்டுக்கிறது. இது எல்லாமே கிளாஸ் பால்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கஷ்டப்படும் பொழுது, நீங்கள் வேதனையோடு இருக்கும் பொழுது ஆதரவு அளிக்க கூட ஆட்கள் இல்லாமல் இருப்பார்கள். இதுதாங்க சோசியல் ஐசோலேஷன் சொல்றோம். என்ன நேயர்களே, நாம் அதிகமாக நமது வாழ்க்கையில இந்த கண்ணாடி பந்துகளை தவிர்த்து அந்த ரப்பர் பால்ஸ் அதுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக இதிலிருந்து விடப்பட முடியும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.